எல்லாம் தேர்தலுக்காக இந்த அரசாங்கம் வந்து எப்போவுமே தேர்தலை ஒட்டி காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பல்வேறு நாடகங்களை திமுக அரங்கேற்றும். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் விடியல் தருவோம், ஸ்டாலின் தான் வர்றார், விடியல் தருவோம்னாரு. ஊர் ஊருக்கு ஒரு பெட்டியை வச்சு பூம்பா மாதிரி இந்த பெட்டியில் போடுங்க மனுக்கள்லாம், உங்கள் மனுக்கள்லாம் 100 நாட்களில் பரிசீலிப்போம், 100 நாள் கழித்து உங்களுக்கு மனுக்கள் தீர்வு கிடைக்கலன்னா நேரடியாக கோட்டைக்கு யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, என்னுடைய அறைக்கே வரலான்னு சொன்னார். யாருமே இன்னைக்கு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சி அமையணுன்றதுக்காக பாடுபட்ட வாக்களித்த அரசு ஊழியர்களே பார்க்க முடியாத சூழ்நிலை. அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு. இந்த பழைய ஓய்வு திட்டத்தை புதிய ஓய்வு திட்டமாக மாற்றுவதற்கு 2003 பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் இருக்கும்போது இவங்க தான் கூட்டணி அமைச்சரவையில் இருந்தாங்க. இவங்க தான் பாரதிய ஜனதாவுக்கும் கூட்டணியில் இருந்தவங்க. அதை காலகட்டத்தில் அப்படியே மறைத்து விட்ட அரசு ஊழியர்களை ஏமாற்றி புதிய இப்போ அதுக்கடுத்து மோடிஜி வந்த பிறகு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டு அரசு ஊழியருக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அறிவித்தார்கள். அறிவித்ததே இன்னைக்கு கடந்த தேர்தலில் 2021 இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அரசு ஊழியர்கள் அன்றைக்கு தமிழக அரசு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி இருக்கும்போது, அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. அதில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நான் வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னார். கடந்த 5 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் போராட்டம் பண்ணி இப்போ இறுதியாக அந்த போராட்டம் பண்ணுகிற அரசு ஊழியரில் ஒரு சில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு போராட்டம் வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்ல வைத்து இன்றைக்கி அரசு ஊழியர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு திரும்ப போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இறங்கியிருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திமுக வந்து மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யலை, தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யலை என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தான் உள்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது, எங்களை ஏன் ஏமாற்றுகிறது? இது அரசிதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மொழி அரசு ஊழியர்களுடைய மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது, இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேறு அறிவிக்கிறார்கள். ஆக இவங்க அறிவித்தது பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தது அது நாடகம் வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. அரசு ஊழியர்கள்லாம் ஏமாற்றத்தில் இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் கூட இரவு பகலாக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு போலீஸே அடக்குமுறை செய்து அவர்கள் இன்னைக்கு பெரிய இதிலம்மா ஆடுகளை அடைக்கிற மாதிரி இதில் அடக்கி வச்சுறாங்க, மண்டபங்களில் அடைச்சி வைக்கிறாங்க. மாணவர்களுக்கு இப்போ கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கே இந்த பணி என்பது, இந்த நிலை என்பதை இன்றைக்கி தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறி இருக்க விலைவாசி இதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் புது திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறார் நம்ம முதலமைச்சர்.